ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேலை கிடைக்கிறதுக்கு 3 பவர்ஃபுல் வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த க்ரௌட்ல இருந்து நம்ம தனியாக தெரிஞ்சாதான் நம்மளால வேலை வாங்க முடியும். ஸோ அந்த வழிகள் தான் என்னென்னு பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் மணிராஜ், இது உங்கள் தமிழ் ப்ரோக்ராமர் ++ சேனல். இப்போ ஐடிக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தா கூட உங்ககிட்ட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கேட்குறாங்க. வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் வச்சு நீங்கள் ஜாப் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து உங்களுடைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷோகேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு வழி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ ரியாக்ட் தான் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தியரிட்டிக்கல் மட்டும் பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கிட்டப்ல வந்துட்டு ரெபாசிட்டரியாக போட்டு வச்சுக்கிட்டீங்க. சோ உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூட்ட வந்துட்டு வாட் இஸ் ரியாக்டர் கேட்கும்போது வந்து வாட் இஸ் ரியாக்டர் இருக்கட்டும் சார், நான் ரியாக்ட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்க அது பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோகேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ராஜெக்டா ரியல் டைம் ப்ராஜெக்டா நீங்க ஷோகேஸ் பண்ணி காமிக்கலாம். அதுக்கான வழிகள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நீங்க ஏன்னா கிட்டப் பேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி ஃப்ரீ ஹோஸ்டிங் சைட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு இது நான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினீங்கன்னா தான் கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஐடிக்குள்ள வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ ரியல் ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் ஈஸியா வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு வழி தான் இந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ அப்போ ஷோகேஸ் பண்ணீங்களானோ, இல்லைன்னா நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு, டிஜிட்டல் பிரசன்ஸ், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ஸ்லாம் உங்களுடைய பிரசன்ஸ் உருவாக்கிக்கிட்டு பண்ணணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வேலை கிடைக்கிறது. இதே மாதிரி நீங்க ஃப்ரெஷராவோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாவோ இருந்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வாட்டி நீங்க என்ன குழப்பத்தில் இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாப் இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ கால் வர்றதே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரெஸ்யூமே, அந்த மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரல் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆமாங்க, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து இல்லீகல் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு லீகலாவே ரெஃபரல் டிரைவ்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு பின்னால வந்துட்டு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லாட்டா ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரியான ஆட்களை வந்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க வேலைக்கு வரும்போது வந்துட்டு உங்களுக்கு கம்பெனிக்குள்ள ஒரு நல்ல கொலாபரேஷன் நடக்கும் அப்படிங்கறது தான் ஃபீல் பண்றாங்க கம்பெனி. இப்போ வந்து உங்க டீம்ல இருக்கிறாங்க, யாரோ தெரியாதவங்க இருக்கும்போது வந்துட்டு நிறைய போட்டி பொறாம இருக்கும். பட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது வந்து நீங்க வந்து போட்டி பொறாம இருக்கிறது கம்மி. பிளஸ் வந்துட்டு அவங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க உதவிங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இன் ரிட்டர்ன் வந்து ஃபைனலா யார் பெனிஃபிட்டுக்கு நிறைய கிடைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனி. ஸோ இதை மனசுல வச்சுட்டு தான் வந்துட்டு கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய ரெஃபரல் டிரைவ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ வந்து உங்க நெட்வொர்க்கிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ரெஃபரல் டிரைவ் நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த கிரௌட்ல வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய மெத்தட் தான். பட் வந்துட்டு இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளவு ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மெத்தட் மேல வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்து பயம் இருக்கு. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா ஜாப் கன்சல்டன்சிஸ்ங்க. நிறைய கம்பெனில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங்கோ, ப்ரோக்ராமிங்கோ வந்து அவங்களே சொல்லி கொடுத்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாப் கன்சல்டன்சில ஜாப் இன்ஸ்டிடியூட் பிளேஸ்மெண்ட் கம் ட்ரைனிங் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சு வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு 10th படிக்கும்போது C++, அப்புறமா காலேஜ் சேர்ந்த பிறகு ஜாவா அப்படின்னு படிச்சுட்டு கொஞ்சம் டச் விட்டு போனோம்னா அப்புறம் திரும்பியும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ திரும்பியும் C# படித்தேன். பட் இந்த வாட்டி வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ல கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் அசிஸ்ட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷரா இருக்கும் போது வந்துட்டு நிறைய
இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தெரியாது, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு கிளே மாதிரி கமிட்மெண்ட் மாதிரி இருப்போம். ஸோ வந்து அதை மோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டா அப்படிங்கிறத வந்து பார்த்து சேரணும். தப்பான இன்ஸ்டியூட்ல சேர்ந்து மாட்டிக்காதீங்க. நல்ல இன்ஸ்டியூட்டான்னு விசாரிச்சுட்டு சேருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோ ஒன்று ஒன்றா பாருங்க. பை பை ஃப்ரம் மணிராஜ்.